சென்னையில் தங்கம் விலை சிறிதளவு ஏற்றம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 8,980 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 71,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 111 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி நாளை அக்ஷய திருதியை நாள் என்பதையொட்டி தங்கம் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொய்கைப்பட்டியில் நடந்த சாலை விபத்தில் ஊர்காவல்படை வீரர் உயிரிழந்தார். பன்னாங்கொம்பில் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போது சாலையோர மைல்கல்லில் மோதி சதீஷ்குமார் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தண்டவாளத்தில் இரும்பு, கற்கள் உள்ளிட்டவற்றை வைப்பவர்கள் மீது ரயிலை கவிழ்க்க சதி செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இன்டர்லாக் பாயிண்ட், சிக்னல் பாயிண்ட் மற்றும் சிக்னலிங் ஆகியவற்றை முறையாக கண்காணிக்கவும் ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பை தீவிரப்படுத்தவும் பாயிண்ட் வேன்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் முறையாக கண்காணிக்கவும் தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரயில் நிலையங்களுக்கு அருகில் தேவையற்ற ஆள் நடமாட்டங்களை கண்காணிப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாலங்காடு, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் கற்கள் வைக்கப்பட்டது. இரும்பு போல்ட்டுகள் கழற்றப்பட்டதன் எதிரொலியாக ரயில்வே உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டு கணிசமாக உயர்ந்துள்ளது. சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இதுகுறித்த புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. 2022இல் 4,968 போக்சோ வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் 2023இல் அது 4,581 என்ற அளவில் அதிகரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு 2,388 போக்சோ வழக்குகள் அதிகரித்து 6,969 என்ற எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது. இதேபோல் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், மானபங்கம், பெண் கடத்தல், கணவர் மற்றும் குடும்பத்தினரால் நேரும் கொடுமை, வரதட்சணை உள்ளிட்ட குற்றங்களும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2022இல் 2,926 இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2023இல் 3,084ஆகவும் 2024இல் 3,233ஆகவும் அதிகரித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் அதிக ஏற்ற இறக்கமின்றி வர்த்தகமாகி வருகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் மிகச்சிறிய ஏற்றத்துடன் 80,231 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 24,324 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின்றன. அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தைகளில் ஆர்வம் காட்டி வருவதே சந்தைகளின் ஏற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 2,474 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை வாங்கியிருப்பது கவனம் பெறுகிறது. நெல்லையப்பர் கோயில் வளாகத்தில் ஆபாசமாக ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையப்பர் கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் அங்கு முகம் சுளிக்கும் வகையில் சிலர் ஆபாசமாக நடனமாடினர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதை கண்ட பக்தர்கள் வேதனை அடைந்தனர். இதுகுறித்து நெல்லையப்பர் கோயில் தரப்பில் கேட்டபோது, இந்த வீடியோ காட்சிகள் தற்போதுதான் தங்கள் கவனத்திற்கு வந்ததாகவும் இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஸ்டார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாமல் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் வகையில் ஸ்டார் 3.0 மென்பொருளில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டில் ஸ்டார் 2.0 சாப்ட்வேர் அடிப்படையில் பத்திரப்பதிவு தொடர்பான பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன. இந்நிலையில் ஸ்டார் 3.0 சாப்ட்வேர் தயாரிக்கும் பணிகள் 323 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இதில் பத்திரப்பதிவு தொடர்பான பெரும்பாலான பணிகளை ஆன்லைன் வாயிலாக மக்கள் மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் சேர்க்கப்பட உள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சொத்து பரிமாற்றத்திற்கான பத்திரங்களை பொதுமக்கள் தாங்களாகவே தயாரிக்கும் வசதியும் இதில் ஏற்படுத்தப்பட உள்ளது. ஸ்டார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் வீடியோ அழைப்பு வாயிலாக சம்பந்தப்பட்ட நபர்களை சார் பதிவாளர் விசாரித்து பத்திரப்பதிவு மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடியில் மாடு மோதிய விபத்தில் மத்திய அரசு ஊழியர் படுகாயமடைந்தார்.
ஆவடி பீரங்கி தொழிற்சாலையில் பணியாற்றும் ஆதித்யா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சத்தியமூர்த்தி நகர் சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 பசுமாடுகள் திடீரென குறுக்கே பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்டார். இதில் வலது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாலையில் மாடுகள் மோதுவதால் ஏற்படும் விபத்துகள் தொடர்வது வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி சாலையில் நடந்து சென்ற கரடியை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தற்போது தேன் சீசன் தொடங்கியிருப்பதால் தேனை தேடி கரடிகள் அதிக அளவில் சுற்றி வருகின்றன. இந்நிலையில் மசினகுடியிலிருந்து மாயார் செல்லும் வனப்பகுதி சாலையின் நடுவே கரடி ஒன்று நடந்து சென்றது. இதனை அவ்வழியே வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் மிக அருகில் பார்த்து ரசித்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. பாருங்க, இன்னைக்கு மாயா ரோட்ல காட்டுக்கோழி கரடி ரெண்டும் ஒட்டுக்கா பாருங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 2000 கனடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 3000 கனடியாக அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தொடர்பாக சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டோருக்கு எதிராக தொடரப்பட்ட ஊழல் வழக்கில் பண மோசடி குற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இறுதி அறிக்கையை டெல்லி நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. 2010 நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான ஊழல் வழக்கில் அப்போதைய காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுரேஷ் கல்மாடி, பொதுச் செயலாளர் லலித் பானோட் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். இவர்கள் மீது பண மோசடி வழக்கும் தொடரப்பட்டிருந்த நிலையில் இப்போது அந்த வழக்கிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஒப்பந்தங்களில் முறைகேடு செய்ததன் மூலம் அரசுக்கு 90 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக சுரேஷ் கல்மாடிக்கு எதிராக தொடரப்பட்ட சிபிஐ வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் 2011 ஏப்ரல் 24 அன்று கைது செய்யப்பட்ட சுரேஷ் கல்மாடி 9 மாத சிறைவாசத்துக்கு பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்டார். காமன்வெல்த் ஊழல் வழக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாததால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்தார். இதனால் 5000த்திற்கும் மேற்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வழக்குகளுக்காக 7% நேரத்தை மட்டுமே நீதிமன்றங்கள் செலவிடுவதாக தெரிவித்த நீதிபதி வேல்முருகன், அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளில் 60% நேரமும், அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகளில் 25% நேரமும் வீணடிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தார். மக்கள் பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டதாக தெரிவித்த நீதிபதி, அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளால் நீதிமன்றங்களின் பணிச்சுமை அதிகரிப்பதோடு அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுவதாக கடிந்து கொண்டார். பணிச்சுமை, நேரமின்மை என கூறி கடமையிலிருந்து அதிகாரிகள் விலகிச் செல்ல முடியாது என தெரிவித்த நீதிபதி வேல்முருகன், அதிகாரிகள் தங்கள் பணிகளை சரியாக செய்தால் மக்கள் ஏன் நிவாரணம் கோரி நீதிமன்றத்தை நாடப்போகிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக பெங்களூரு மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், நாளை இரவு 7 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை, சேலம், நாமக்கல் வழியே சென்று அடுத்த நாள் காலை 6:15 மணிக்கு மதுரை சென்றடையும். மதுரை பெங்களூரு சிறப்பு ரயில் மே 1ஆம் தேதி காலை 9:10 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:50 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். கனடாவில் லிபரல் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. 343 இடங்களை கொண்ட கனடா நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் லிபரல் கட்சி ஆட்சி அமைத்துவிடும் என்று கனடா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி 6 அன்று லிபரல் கட்சியின் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினார். இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் லிபரல் கட்சியைச் சேர்ந்த மார்க் கார்னி பிரதமர் பதவியை ஏற்றார். நேற்றைய தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட கார்னி 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் லிபரல் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக கனடாவில் ஆட்சி அமைக்க உள்ளது.
ஏடிஎம்களில் இனி 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அனைத்து வங்கிகளின் ஏடிஎம்களிலும் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் தவறாமல் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அடிக்கடி பயன்படுத்தும் சிறிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை எளிதாக பெறும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பல ஏடிஎம்களில் 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைப்பதால் சிறு வணிகங்களும் பொதுமக்களும் சில்லறை மாற்ற முடியாமல் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. முன்னதாக ஏடிஎம் பயன்பாட்டு கட்டண உயர்வு வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. ஏடிஎம் சேவை கட்டணம் 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு 23 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் சொந்த வங்கி ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 இலவச பரிவர்த்தனைகளையும், பிற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ நகரங்களில் 3 இலவச பரிவர்த்தனைகளையும் மற்றும் மெட்ரோ அல்லாத நகரங்களில் 5 இலவச பரிவர்த்தனைகளையும் பெறலாம். இலவச பரிவர்த்தனை வரம்பை மீறினால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் சைபர் குற்றவாளிகளிடம் பல்வேறு தரப்பினர் 1674 கோடி ரூபாயை இழந்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மோசடி தொகையில் 83 கோடி ரூபாய் மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு சொந்தமான 772 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இணைய வழி குற்றப்பிரிவால் மோசடியில் ஈடுபட்ட 861 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு இணைய வழி விளையாட்டு ஆணையத்தின் கோரிக்கையின்படி 5 சூதாட்ட இணையதளங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பூங்காக்கள், தோட்டங்கள் உள்ளிட்ட 50 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய 87 பூங்காக்கள், தோட்டங்கள் இருக்கும் நிலையில் அவற்றில் 48 இடங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களை அவற்றின் பாதுகாப்பு நிலவரத்தை ஆராய்ந்த பிறகு மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேங்கஸ் பள்ளத்தாக்கு, டொக்சம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரில் முகல் தோட்டங்கள் மூடப்பட்டுள்ளன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் நாடாளுமன்ற இரு அவைகளின் சிறப்பு கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியான நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒற்றுமையுடன் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். புதுமண தம்பதி 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் மதியழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு சுதந்திரம் அடையும் போது தமிழகத்தின் மக்கள் தொகையும் பீகாரின் மக்கள் தொகையும் ஒன்றாக இருந்தது என்றும் தற்போது பீகார் மக்கள் தொகை 13.5 கோடியாக உயர்ந்துவிட்டது, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடியாக இருக்கிறது என்று குறிப்பிட்ட மதியழகன், தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். எனவே மக்கள் தொகையை அதிகரிக்கும் வகையில் 3வது குழந்தையை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர் மதியழகன் கோரிக்கை விடுத்தார். பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்து சில நிமிடங்களிலேயே அந்த நீதிபதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் குற்றம் தொடர்பாக 2019ஆம் ஆண்டு 8 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹெரன் பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேர் சிறையில் உள்ளனர். 3 முறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 6 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த வாரம் தினசரி விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பு உள்ளிட்ட இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களுக்குள் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி உட்பட மாவட்ட நீதிபதிகள் 77 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எனினும் மே 30ஆம் தேதி வரை அவர் கோவை மகளிர் நீதிமன்றத்திலேயே பணியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்ம விருது பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின், சமையல் கலைஞர் தாமு, ஸ்தபதி ராதாகிருஷ்ணன், தேவசேனாதிபதி ஆகியோர் கூறினர். ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு மொமெண்ட். யாருமே நான் இந்த அவார்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கல, கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் விளையாடி ஒரு எக்ஸலன்ஸ் நோக்கி போனதுக்கான ஒரு ஜேர்னிக்கான கிடைச்ச ஒரு ஊதியமாக பார்க்குறேன். யாரெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள்.
எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து நான் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஆக்சுவலாக இட் ரியலி வித்தவுட் சேயிங் இந்த ஆஸ் என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு ஒரு ஆள் இருந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது, அதுவும் வந்து கல்னரியில் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் சாதாரணமாக வேறு ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல்னரி ஃபீல்டில் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிடைச்ச இந்த பத்மஸ்ரீ விருதானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உள்ள அந்த 27 அடி உள்ள நடராஜருக்காக எனக்கு கிடைச்சது. ஏன்னா குறுகிய காலம் இதுவரைக்கும் உலகத்திலே இதுவரைக்கும் நடராஜர் சிலை உலகத்துக்கு பெருசு பண்ணது இல்லை. 27 அடி உயரம் 21 டன்னில் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய குருநாதர் பண்ணது கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலை, நான் பண்ணது தலைமையில் உள்ள சிலை. எனக்கு மறுபடியும் சொல்றேன், பாரத பிரதமர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன்.